விஜயோட வாழ்க்கையை நினச்சி சாரதா வந்து பயங்கரமாக கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்குறாங்க. காவேரி வந்து சாரிம்மா என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. இதை பார்த்து வந்து தாத்தா எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. இந்த டைமில் சாரதாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து விஜயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து அவங்க அப்பாவையும் அவங்க மாமாவையும் வர வச்சிடுறாங்க. கரெக்டாக வந்து வந்துடுறாரு அன்பரசும் அதுக்கப்புறமா பசுபதியும் 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, வேணும் வந்து குழப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் குடும்பமே இப்படி தான், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவே அவங்க குடும்பத்தையும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்த சாரதா தாங்க முடியாமல் அழுதுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை தாத்தா வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அவங்கள கண்டிக்கிறாரு. அதை கூட கேட்காம மேலும் மேலும் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுருங்க, இவங்கெல்லாம் வேஸ்ட்டாக தான், அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுல, துரத்தி விட்டுருங்க காவேரி அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசுனீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், காவேரி இங்கே தான் இருப்பா, நீங்கள் யார் அதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு, எங்கள் வாழ்க்கையில் தலையிட நீங்கள் யார், உங்கள் வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருங்க, காவேரி வந்து எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. உடனே வந்து காவேரி பயங்கரமாக அழகிறாங்க. நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து விஜய் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், இவ்வளோ நாள் வந்து நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக வந்து நிறைய பண்ணிட்டீங்க, இப்போவும் வந்து எங்கள் குடும்பத்துக்கு தைரியம் சொல்கிறதுக்காக போய் ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து என்னை விட்டுட்டீங்கல்ல, என்னை போன்னு சொல்லிட்டீங்கல்ல, துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புன்னு சொல்லிட்டீங்கல்ல, அக்ரிமெண்ட் முடிச்சு கிளம்பிட்டுன்னு சொல்லிட்டீங்க, நானும் கிளம்பிட்டேன், இதுக்கப்புறம் எதுக்குங்க வீணாக தேவையில்லாத வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஏங்க நம்பிக்கை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு தானே வந்திருக்காங்க, தயவு செய்து இதுக்கப்புறமாவது உண்மையை பேசுங்க, இவ்வளோ நாள் நடிச்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் தயவு செய்து நடிக்காதீங்க அப்படின்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். தாத்தா வந்து இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, இல்லை தாத்தா நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நானும் விஜய் சந்தோஷமாக வாழ்கிறோன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அது இல்லை தாத்தா, இன்னைக்கு வெண்ணிலா இந்த வீட்டுக்கு வந்தாலோ இல்லை இது பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிச்சு தாத்தா, அதுக்கு முன்னாடி விஜய் என்கிட்ட அன்பாக தான் தாத்தா இருந்தார், நானும் அவரும் சந்தோஷமாக தான் இருந்தோம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் மாற்றங்கள் நிறைய வந்துடுச்சு, அவர் வந்து வெண்ணிலா தான் முக்கியம்னு நினைக்கிறாரு, நான் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு தாத்தா. அது மட்டும் கிடையாது, டைவர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்கிட்டாரு, இன்றைக்கி என்கிட்ட வந்து நீ துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடு, அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாரு தாத்தா, 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு, எல்லாமே சொல்லி என்னை அனுப்பிச்சோன்னா அதுக்கப்புறம் என்ன தாத்தா இருக்குது, அவரே என்னை வேணான்னு ஒதுக்கும் போது நான் அந்த வீட்டிலேருந்து என்ன தாத்தா பண்ணுவேன், யாருக்காக நான் வாழுவேன், என்னவா வாழுவேன், விஜயோட ஒய்ஃபாக தானே தாத்தா வாழணும், உங்கள் பேத்தியாக நான் எப்படி தாத்தா அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுறாரு. தாத்தா நீ என்னம்மா சொல்கிற, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கம்மா, இல்லை தாத்தா நான் கரெக்டாக தான் புரிஞ்சிட்ருக்கேன், ஒரு நிமிஷமும் வந்து இவர் என்னை மறந்துடுவாரோ, இவர் விட்டுட்டு போயிடுவாரோ, இவர் இல்லாமல் நம்ம எப்படி வாழ போகிறோம்னு நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் புழுங்கிட்டே இருக்கேன். வெளியில் வந்து அன்னைக்கு கூட என்னை விட்டுட்டு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெளில கூட போயிட்டார் தாத்தா, இப்போ வரைக்கும் வெளில தான் அவன் மனசில் இருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு, வெளில என்னை பிடிச்சி தள்ளி விட்டால, அப்போ கூட ஓடி வந்து கூட தூக்கலை தாத்தா அவர், அது மட்டும் கிடையாது, அப்புறமாவும் வந்து வெண்ணிலா வந்து ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட அவர் யோசிக்கல, இந்த நரக வேதனை என்னால் முடியல தாத்தா, என் மனசு ரொம்ப வலிக்குது தாத்தான்னு பயங்கரமாக கதறி அழறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து சாரதா வந்து அழாதரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. ஓடி வந்து அவங்க குடும்பமே கட்டிக்கிறாங்க. எங்களால் தான் இந்த மாதிரி ஆச்சு, என் பொண்ணோட வாழ்க்கை என்னால் தான் பாழா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. இங்கே வந்து இதெல்லாம் பார்த்த தாத்தா விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் கிட்ட தாத்தா வந்து நான் சொன்னேனேடா, இப்படி பண்ணிட்டேடா, சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய் கிட்ட பொறுமையாக சொல்கிறாரு. விஜய் வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. உடனே வந்து போதுங்க போதும், என் பொண்ணு பட்டப்பாடு எல்லாமே போதும், இந்த வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா, போதுங்க, இதுக்கப்புறம் என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க, தயவு செய்து என் பொண்ணை விட்டுடுங்க அப்படின்னாங்க. விஜய் வந்து அத்தை அப்பெல்லாம் பேசாதீங்க அத்தை, போதும்ப்பா தம்பி போதும், நிறுத்திக்கப்பா, நீ ரொம்ப வந்து பண்ணிட்டப்பா, இதுக்கப்புறமாலாம் என் பொண்ணை விட்டுருப்பா, அந்த பொண்ணு வெளியிலாக தானேப்பா கூட்டின்னு வந்திருக்க, அந்த பொண்ணு கூட இருந்துக்கப்பா, அதான் என் பொண்ணுக்கு அக்ரிமெண்ட் முடிச்சு அனுப்பிச்சிட்டிங்கல்ல, இதுக்கப்புறம் என்னப்பா பேச்சு இருக்குது, விட்டுருங்க, என் பொண்ணு வந்து இனிமேட்டாவது என் பொண்ணு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும், அவள் வாழ்க்கையை இந்த மாதிரி பாடாகும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழகிறாங்க சாரதா. அவங்களால தாங்கிக்க முடியல. தாத்தா வந்து சாரதா நான் சொல்கிறத கேளுமான்றாங்க. ஐயா தயவு செய்து என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, விட்டுருங்க, இதுக்கப்புறம் என் பொண்ணு நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ நாள் என் பொண்ணு பட்ட கஷ்டம்லாம் போதும், ஒவ்வொரு நொடியும் அவள் வாழ்க்கையை வந்து இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருக்கா, இந்த கொடுமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது, அவளுக்கு வந்திருக்கு, அவள் எப்படிலாம் துடிச்சிருப்பா எனக்கு இப்போ புரியுதுயா, அவள் பேசும்போதே எனக்கு தெரியுது, ஒவ்வொரு நாளும் துடிச்சிருக்கா அவள், இதெல்லாம் அவளுக்கு தேவையா, அவங்க அப்பா இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டவே விட்டுருக்க மாட்டார், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன், இவ இந்த மாதிரி முடிவு எடுத்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நீ பாடி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அழறாரு விஜய் தாங்க முடியாமல்.